திருவிடைமருதூர்ல கீழக்கோபுர வாசல் மேலக்கோபுர வாசல் 2. கீழக்கோபுர வாசல்ல பட்டணத்தார் இருக்கார், மேலக்கோபுர வாசல்ல பத்திரகிரியார் இருக்கார். பத்திரகிரியார் மகாராஜா, பட்டணத்தார் முழு சன்னியாசி. பட்டணத்தார் கையில எதுவும் கிடையாது, ஒரு திருவோடு கூட கிடையாது. பத்திரகிரியார் கையில திருவோடு வச்சிருப்பார். திருவோட்டை எடுத்து பிச்சைக்கு போவார். எல்லா வீட்லையும் கொஞ்சம் சாதம் போடுவாங்க, எடுத்துக்கிட்டு வருவார். பட்டினத்தார்கிட்ட நீட்டுவார். 3 கவளம் அவர் சாப்பிடுவார். சன்னியாசி அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. 3 கவளம்னா சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க, சாப்பாடே அதுதான். 1 நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுறவனுக்கு யோகின்னு பேரு, 2 வேளை சாப்பிடுறவனுக்கு போகின்னு பேரு. போகின்னா இன்பத்தில் இச்சை உள்ளவன். 3 வேளை சாப்பிடுறவனுக்கு ரோகின்னு பேரு. 4 வேளை சாப்பிட்டா துரோகின்னு பேரு. 1 வேளை தான் சன்னியாசி சாப்பிடணும். 3 கவளம் சாப்பிட்டாரா? பத்திரகிரியார் 3 கவளம் சாப்பிடுவார். சோறு மிச்சம் இருக்கும். ஒரு பெண் நாய் வந்தது, அதுக்கு போட்டார், அது சாப்பிட்டுச்சு. திருவோட்டை அப்படி வைப்பார், நாய் இப்படி படுத்து கிடக்கும். பத்திரகிரியார் தெருவில படுத்து கிடப்பார். பட்டினத்தார் இந்த வாசல், பத்திரகிரியார் அந்த வாசல். ஊர் திருவிடைமருதூர். 7-8 வருஷம் ஓடிடுச்சு. சிவபெருமான் அங்கிருந்து மத்தியானம் 3 மணிக்கு ஒரு சன்னியாசியா மாறி வந்துட்டு இருக்கார். நேர கீழக்கோபுர வாசலுக்கு வந்தார். பட்டினத்தார் படுத்து கிடக்கிறார். மத்தியானம் 3 மணி, 1 மணிக்கு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. சாமி பசிக்குதே, சாப்பாடு கொடுங்க. நான் சன்னியாசி, மேலகோபுர வாசலுக்கு போங்க, அங்க ஒரு குடும்பி இருக்கிறான், அவன்கிட்ட கேளுங்கோ. குடும்பின்னா குடும்பத்தில் இருக்கவன் அர்த்தம், குடும்பின்னா சம்சாரின்னு அர்த்தம். இந்த கணவனார் இங்கே வந்தார் சிவபெருமான், இவர்கிட்ட வந்தார். சாமி, கீழக்கோபுர வாசலுக்கு போனேன், அங்க ஒரு சாமியார் இருக்கார், இந்த கதையெல்லாம் இவரை யாரு கேட்டார்? அவர்கிட்ட பிச்சை கேட்டேன், என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மேலக்கோபுர வாசலுக்கு போ, அங்க ஒரு குடும்பி இருக்கிறான், அந்த குடும்பி நீங்க தானா? எப்படி இருக்கு அவருக்கு? என் குருநாதன் என்ன குடும்பின்ட்டான். 1/2 செகண்ட்ல பொண்டாட்டிட்ட சொல்லாம, பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணாம சன்னியாசியா மாறி இவர் முகத்தை பார்த்த உடனே ஓடி வந்த சன்னியாசி நான். ஆனா குருநாதர் ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டார். ஏன் சொன்னார்? அவர்கிட்ட இல்லாதது என்ன என்கிட்ட இருக்கு? இந்த நாய், இந்த திருவோடு. இதானிக்க என்ன சம்சாரியாக்கி முடிச்சு. திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில போட்டார். நாயும் செத்து போச்சு, திருவோடு முடிஞ்சு போச்சு. வந்த சாமியார் வேற முடிச்சு வச்சிருந்து போயிட்டார். அதுல இருந்து கையில பிச்சை. என்ன அர்த்தம்? திருவோடு வச்சிருந்தா கூட அவன் சன்னியாசி இல்லை. திருவோடு வச்சிருந்தா என்ன செய்வான்? மத்தியானம் சாதம் வாங்கி சாப்பிட்டு மிஞ்சினா தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு வச்சிருக்கான். அடுத்த வேளை சோத்துக்கு ஏற்பாடு பண்ணினால் அவன் சம்சாரி. கடவுள் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்ல, அவன் தான் சன்னியாசி. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி பார்த்தா நம்ம ஊர்ல 1 வயலும் சன்னியாசி இல்லை. அநியாயத்தை பாருங்க. திருவோடும் போச்சு, நாயும் போச்சுங்க, கையில பிச்சை. அப்படி நீட்டு வாராம். அவர் 3 கவளம் எடுத்துக்கு வாராம், மிச்சத்தை இவர் சாப்பிட்டு போயிடுவாராம். 14 வருஷம் ஓடிடுச்சு. 2 பேரும் தாடி மீச கிழவன் ஆயிட்டு. காசி ராஜா பொண்ணை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. பத்திரகிரியார்கிட்ட வர்றான். முதல்ல சாமியை காலில் விழுந்து கும்பிட்டான். நான் காசியில இருந்து வர்றேன். காசி ராஜா, இது என் பொண்ணு. என்ன? இந்த பொண்ணு உங்க காலில் தான் விழுதுங்கிறான். கல்யாணம் பண்ண சொன்னேன், மாட்டேங்கிறான். உங்களுக்கு திருத்தொண்டு பண்றேங்கிறான். சாமி, நீங்க தான் இவளுக்கு எல்லாம்னு சொல்றா. ஒண்ணும் புரியலையே. சாமி, நீங்க தான் இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாயும் ஒரு திருவோடு இருந்ததுக்கே நம்மளை சம்சாரிட்டாங்க. இந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஊரா போனா என்னத்துக்கு ஆகிறது? ஏம்மா என்ன சொல்ற? சாமி, எனக்கு தெரியலையா? தெரியலையே அம்மா, நான் தான் சாமி அந்த நாய். உங்க எச்சில சாப்பிட்ட பெண் நாய். இப்போ காசி ராஜாவுக்கு பொண்ணா பிறந்திருக்கேன். ஒத்த பொண்ணு நான் தான் அடுத்த ராணி. எனக்கு ராஜ்யம் வேண்டாம், உங்க திருவடிதான் வேணும் சாமி. உங்க காலில் விழுந்து கிடக்கிறேன். உங்களுக்கு தேவையானதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கிறேன். எனக்கு மோட்சம் வேணும் சாமி.
எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு பார்த்தார். நான் தீர்மானிக்க முடியாது. என் குருநாதர் ஒருத்தர் அங்கே உட்கார்ந்து இருக்கார். கீழக்கோபுர வாசலுக்கு வர்றார். பட்டினத்து சாமி என்னடா இவன் என்னமோ குடும்பத்தோட வர்றானே. சாமியை காலில் விழுந்தார். ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க, அதுதாங்க நம்ம மதத்துக்கு பெரிய வார்த்தை. சாமி, உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? நம்ம என்ன நினைச்சா, எச்சில சாப்பிட்ட நாய்க்கு ராஜாவுக்கு பொண்ணா பிறவி கிடைச்சிருச்சு. அவர் என்ன சொல்றார், ஞானியுடைய எச்சில சாப்பிட்டா அந்த நாய்க்கு பிறவி வரக்கூடாது. இப்ப பிறவி வந்துருச்சு. ஞானியுடைய எச்சில் கிடைக்காது. மறைஞான சம்பந்தர் கூழ் குடிச்சாரா. ஒரு அம்மா கூழ் ஊத்துறா, அதை கையில வாங்கி குடிக்கிறார் பரமஞானி மறைஞான சம்பந்தர். இந்த ஊத்தன அம்மா நமக்கு நிறுத்தி பிடிச்சு. இவருக்கு புரிஞ்சு போச்சு, என்னடா நிறுத்தி பிடிச்சே, அது எங்க பார்க்குது, அது அங்க தெருவை பார்க்குது. தெருவில் ஒரு பல்லக்குல உமாவதி சிவாச்சாரியார்னு தில்லைவாழ் அந்தனர், முன்னால 10 பேர் பின்னால 10 பேர் கட்டி என் சொல்ல பகல்ல தீவட்டி அப்படி எல்லாம் தூக்கிக்கிட்டு வர அந்த அம்மா அதை பார்த்ததுல ஊத்தன கூட நிறுத்தி போச்சு. இவருக்கு புரிஞ்சு போச்சு. சிரிச்சார். என்ன தாய் பார்க்கிற, பட்ட கட்டையில பகல் குருடு போகுதுன்னா. பட்ட கட்டை அந்த பல்லக்கு மூங்கில் பட்டு போன கட்டை. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது பகல் குருடு. பகல்ல தீவட்டி பெருமையோட போகுதே. நாளைக்கே 4 பேர் தூக்கிட்டு போனா முடிஞ்சு போச்சு. இது பகல் குருடு தானே. பகல்ல எதுக்கு தீவட்டி? பெருமையா பகல் குருடு. இது காதுல விழுந்துச்சு இல்ல. அந்த உமாபதி சிவாச்சாரியார் பளிச்சுன்னு கீழே இறங்கிட்டார். ஓடி வர இந்த அம்மா திரும்ப கூட ஊத்த, இவர் குடிக்க, அது முழங்கையில வழிய எச்சி. உமாவதி சிவாச்சாரியார் வந்து அதை வாங்கி அவர் குடிச்சாராம். குருநாதன் எச்சில் கிடைச்சா எனக்கு ஞானம் கிடைக்குமே. அவர் அப்படி சன்னியாசி ஆயிட்டார். மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார் சாத்திரம் எழுதிய பெருமக்களில் முதலில் சிவஞான போதம் சொன்னவர் மெய்கண்டார். அவருடைய சீடர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர். அவருடைய சீடர் உமாவதி சிவாச்சாரியார். புரியுதா? அது மாதிரி சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இவ்வளவு கதையும் பண்ணிட்டாரா. இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க போய் நிற்கிறார். யாரு? பத்திரகிரியார். என்னப்பா சாமி, உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? வரக்கூடாது. எனக்கு புரியலப்பா. உள்ள மகாலிங்கம் இருக்க கேட்பா. கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டார். மகாலிங்கம் கும்பிட்டாருல, ஒரு ஜோதி உண்டாயிற்று. பத்திரகிரியார் கலந்துட்டார். அந்த பெண் கலந்துருச்சு. காசி ராஜா அந்த பெண்ணை வளர்த்த புண்ணியத்துல அவனும் கலந்துட்டான். பட்டினத்தார் மட்டும் மிச்சம் நிற்கிறார். ஜோதி முடிஞ்சு போச்சு. சாமி, நான் தான் வாத்தியாரு ஃபெயிலா போயிட்டேன், என் பையன் பாஸ் ஆயிட்டான். எப்படி இருக்கு வாத்தியாருக்கு? என்ன விட்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டே. ஐயா, நான் எப்பையா எனக்கு மோட்சம் கிடைக்கும்? ஐயோ, நடந்து நடந்து கால அறுத்து போச்சே. என்னை பெத்து பெத்து தாய்மார் ஓய்ந்து விட்டார்களே. என்னை வச்சு எரிச்சு எரிச்சு மண்ணு தணலா போச்சே, வானம் புகையா போச்சே. மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இழைப்பார பண்ணும் அயன் கையாரம் அடியேன் காலார உங்கண்பார். ஐயா திருவையாரா, என் கால் நடந்து நடந்து ஓஞ்சி போச்சு. என் இதெல்லாம் ஆறணும் பெருமானே, எனக்கு பிறவி எப்ப போகும்? அழுதார். சிவபெருமான் சொன்னார், எந்த ஊர்ல பேய் கரும்பு இனிக்குமோ அங்க உனக்கு மோட்சம் போ. பேய் கரும்பு கசக்கம். கையில ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டார். ஒரு கோமணம், ஒரு பேய் கரும்பு, இதான் சொத்து. டி.எம். சௌந்தரராஜன் நினைவுக்கு வர்றாரா? பட்டினத்தார். அப்படியே புறத்து போற. ஊரூரா போய் கும்பிடுறார். எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. பிறக்கிற போது பணத்தோடைய பிறந்தான். இல்ல போற அன்னைக்கு ஒரு 50,000 எடுத்துட்டு போக முடியுமா? ஒண்ணும் முடியாது.
பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடைநடிவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சி ஏகம்பனே. அடுத்தவனுக்கு கொடுக்காம வச்சு கூட்டிட்டு போறானே, இவனுக்கு நான் எப்படி புத்தி சொல்லுவேன்? ஃபுட்பால், கால்பந்து, புல்லாங்குழல் ரெண்டும் சந்தித்துக் கொண்டன. புல்லாங்குழல் கால்பந்த பார்த்தது, அண்ணே நல்லா இருக்கீங்களா? கால்பந்து சொன்னது, தம்பி என்னத்த நல்லா இருக்கேன், உன்னை அற்புதமா ஊதி மதிக்கிறாங்க, என்ன 11 பேர் மிதிக்கிறாங்க, மாத்தி மாத்தி மிதிக்கிறாங்க. தம்பி உனக்குள்ளையும் காற்றுத்தான் இருக்கு, எனக்குள்ளையும் காற்றுத்தான் இருக்கு. உன்னை மதிக்கிறார்கள், என்னை மிதிக்கிறார்கள், ஏன் தம்பி இப்படி? புல்லாங்குழல் சொன்னது, கால்பந்து அண்ணாச்சி எனக்குள்ளே உள்ள காற்றை நான் சரிகமபதனி என்று 7 துவாரங்களின் வழியாக உலக மக்களுக்கு கொடுக்கிறேன், என்னை மதிக்கிறார்கள். நீங்கள் காற்றை உள்ளே வைத்து பூட்டி விட்டீர்கள், மிதிக்கிறார்கள். உள்ள வச்சு பூட்டினா மிதிப்பார்கள், வெளியில கொடுத்தா மதிப்பார்கள். அதுதான் அந்த பாட்டு. இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சி ஏகம்பனே. எத்தனை பாட்டு, அருமையான பாட்டு. கல்லாப்புடையும் கருதாப்புடையும் கசிந்துருகி நில்லாப்புடையும் நினையாப்புடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்புடையும் துதியாப்புடையும் தொழாப்புடையும் எல்லா புடையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. அத்தமும் காசும் அகத்து மட்டே, விழி அம்பொழுதும் வெத்திய மாதரும் வீதி மட்டே, சுற்றிய மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. பொண்டாட்டி வீட்டு வாசல் வரைக்கும் வருவான், சொந்தக்காரங்க சுடுகாடு வரைக்கும் வருவாங்க. பிள்ளை கொள்ளி போட்டா திரும்பி பார்க்காம போயிடுவான். ஆமாங்க, இது அப்படியே கண்ணதாசி எடுத்துட்டாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எனக்கு அவர் கூட பழக்கம் உண்டு. அண்ணே ஏன் யாரோன்னு கேட்டீங்க, கடைசி வரை கடவுள்னு சொல்ல வேண்டியதானே. இல்லப்பா, பட்டினத்தார் அப்படி சொல்லலாம், எனக்கு பக்குவம் இல்லை, நான் சொல்லக்கூடாது. கடைசி வரை கடவுள் தானே நம்ம கூட வர போற, சொல்ல வேண்டியதானே. பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவங்களே. எத்தனை பாட்டு. புளி வீட்டுல கரைச்சா குழம்புக்காக, ஆத்துல கரைச்சா வீணா போயிடும். என் வாழ்க்கை ஆத்துல கரைச்ச புளியா போகக்கூடாது. ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றுமையா. புறமூன்றெடுத்து கூற்றை பணிகொள்ளும் தாளுடையாய், கொற்ற வில்லுடையாய், ஏற்றுக்கொடி உடையாய், இறைவா கட்சி ஏகம்பனே. அருமையான வாக்கு. அப்படியே பாடிக்கிட்டே போற. கடைசி சென்னைக்கு வந்துட்டார், திருவொற்றியூருக்கு போயிட்டார். திருவொற்றியூர்ல பார்க்கிற மண்ணெல்லாம் சிவலிங்கம். இங்கதான் நமக்கு மோட்சம். பேய் கரும்ப கடிச்சு இழுத்தாரா இனிக்கு. அது எப்படி பேய் கரும்பு இனிக்கு? கசப்பா தானே இருக்கும். கசப்பா இருக்குமா? எப்படி சார் இனிக்கணும்? காலையில கல்யாணம் ஆச்சு. இந்த பொண்ணு அவனை பார்க்குது, அவன் இவளை பார்க்கிறான். அந்த காலத்து கல்யாணம், அதனால ஒண்ணு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி லேசா பார்க்குது. எப்படியாவது அவளோட ஒரு வார்த்தை பேசணும்னு இந்த பயலுக்கு ஆசை. அந்த பொண்ணு வெட்கப்பட்டு உட்கார்ந்துருக்கு. எப்படா பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு. வந்தவங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கு. எப்படி பேசுறது? புது பொண்ணு, இப்பத்தான் பேசணும், என்ன செய்யலாம்? அப்பா நான் கோயிலுக்கு போறேன்ட்டு போயிட்டாரு. அப்பாடா. தம்பி நான் எதிர்த்த விட்டு கிரிக்கெட் விளையாட போறேன்ட்டு போயிட்டேன். தங்கச்சி
நான் சினிமா பார்க்க போறேன்ட்டு போயிட்டா. இந்த அம்மா மட்டும் போகாமலே உட்கார்ந்துருக்கா. கடைசி நான் கோயிலுக்கு போறேன், நானும் போயிட்டு தீபம் போட்டுட்டு வரேன், பார்த்துக்கிடுங்க எல்லாம் போயிடுச்சு. போற போக்கில் இந்த மருமகளை பார்த்து, இந்த மாதிரி உள்ள ஃப்ரிட்ஜில் சாதமும் கஞ்சியும் தயிரும் வச்சிருக்கேன், அவனுக்கு பசிச்சா போடும், நாங்க வாரதுக்கு 9 மணி ஆகும். அப்பா எல்லாம் போயிடுச்சு. வீட்டுக்குள்ள 2 புதுசா காலம்பரை தாலி கட்டின பொண்டாட்டி புருஷன் எப்படி இருக்கான்? மெதுவா பக்கத்துல வந்தான், கனச்சான். இதெல்லாம் அந்த காலம். கனச்சான். என்னன்னு கேட்டான். எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பக்கத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்களா, ஃப்ரிட்ஜை திறந்தாங்க, கரண்ட் போயிடுச்சு. எங்க ஊர்ல ஒரு பழக்கம், கடவுள் எப்ப வருவாருன்னு தெரியாது, கரண்ட் எப்ப வரும்னு தெரியாது. கடவுளாவது ஒரு நாளைக்கு வருவார், அவ்வளவு. கரண்ட் போயிடுச்சு. இருட்டுக்குள்ள தேடி கஞ்சி எடுத்து புளிஞ்சு தயிர் விட்டு ஊறுகாய் வச்சு கொடுக்க, நீ ஊட்டி விடு. இதெல்லாம் சுகம். ஊட்டி விட்டா நல்லா இருக்கு, தேவாமிர்தமா இருக்கு. என்ன புது பொண்டாட்டி ஊட்டினா அப்படித்தான் இருக்கும். இன்னொரு கை ஊட்டி விட்டா. கொஞ்சம் கொஞ்சமா ஊட்ட, இவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருட்டுக்குள்ளே சாப்பிட. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட உடனே அவ போய் தட்டை கறி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை சாத்திட்டான். எல்லாம் முடிஞ்சுது. பக்கத்துல வந்தான், கரண்ட் வந்துருச்சு. மாமியார் வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? மாமியார் உள்ள வந்துட்டான். கதவை திறந்து வந்த உடனே என்னடி என்ன பண்ணுனேன்னா, ஒண்ணுமில்ல, அவர் பசிக்குதுன்னாரு. நீங்க சொன்னபடி உள்ள இருந்து கஞ்சி எடுத்து போட்டு தயிர் விட்டு அவருக்கு பிடிச்ச மாவுடு ஊறுகாய் நீங்க கொடுத்த, நல்லா சாப்பிட்டாரு. சரி வா, நீ நானும் சாப்பிட்டுருவோம். அவங்க எல்லாம் வர்றதுக்கு நேரம். உள்ள போய் பிடிச்ச திறந்தா கஞ்சி அப்படியே இருக்கு. என்னடி கஞ்சி எடுத்து போட்டேன்னு சொன்னேன். அத்தே அந்த மூலையில இருந்தது இல்லை, எடுத்தேன்னா. அடி பாவி, மாட்டுக்கு பருத்து கொண்ட ஊற வச்சிருந்தேன், அதை எடுத்துங்க. புரியுதா? மாட்டுக்கு ஊற வச்ச பருத்தி கொண்ட புது பொண்டாட்டி கைப்பட்ட உடனே தேவாமிர்தமா இருக்குது இல்ல. இதெல்லாம் உண்மையம்மா, உண்மை. அப்போ வேய் கரும்பு இனிக்காம இருக்குமா? இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கீங்கல்ல, நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்குமா இல்லையா? சிவபெருமான் அன்பு முருகி போச்சுன்னா, சிவா சிவான்னு சொன்னா எல்லாம் இனிக்கும். அந்த அன்பு மட்டும் முருகணும். அப்படி வந்துட்டா கசப்பு கூட இனிக்கும். பேய் கரும்பு இனிக்கிறது. இந்த ஊர்ல தான் எனக்கு சமாதி. பிள்ளைங்க எல்லாம் விளையாடு. திருவத்தியூர் கடற்கரை. தம்பிங்களா, என்ன விளையாட்டுல சேர்த்துக்குவீங்களா? உனக்கு என்ன விளையாட தெரியும்? உள்ள போட்டு மூடுனா வெளியில வந்துடுவேன். நிஜமா? ஆமா. குளிய தோண்ட நாங்க சாமியை உள்ள வச்சான். ஒரு பெரிய கூடையை போட்டு மூடிட்டான். திரும்பி பார்த்தா அங்க வந்து இருக்கிறாரு சித்து. சந்தோஷம் பயர்களுக்கு. நம்மளுக்கு தெரியாத விளையாட்டு. 8 மணி வரைக்கும் சின்ன பிள்ளையா விளையாடினாரு. கடவுளுக்கு போகணும்னா மனசளவுல சின்ன குழந்தையா மாறணும். சின்ன குழந்தைக்கு கண்ணங்கவனம் கிடையாது. வளர வளரத்தான் நம்ம வெற்றி போனோம். குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல முடிஞ்சு. தம்பிங்களா, ராத்திரியாச்சு போய் படுங்க. என்ன ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன குழிய தோண்டி புதைச்சு விடுங்க. சாமி, அது எப்படி? கழுத்தாளத்துக்கு புதைச்சு விடுங்க. தலை மட்டும் வெளியில இருக்கட்டும். என்ன? ஆமா, சொன்னபடி செய். பயல்கள் எல்லாம் சேர்ந்து குழிய தோண்டினாங்க. சாமியை உள்ளே இறக்கிட்டான். இவ்வளவுக்கு குழி இங்க மூடியாச்சு. கரெக்டா எல்லாம் உடம்பெல்லாம் உள்ள, தலை மட்டும் வெளியில. சரி தம்பிகளா, நீங்க எல்லாம் போங்க. சாமி இல்ல, நீங்க போங்க. போயிட்டாங்க. சாமி அப்படியே தியானத்தில் இருக்க. 9 மணி. ஒரு பையன் வந்துட்டான். என்னடா சாமி, உனக்கு பசிக்கும் இல்ல? இந்த கஞ்சி கொண்டாந்து இருக்கேன் சாமி. அப்படியா? உனக்கும் முடிஞ்சு போச்சு. உனக்கும் முடிஞ்சு போச்சு. 3 கவளம் வாயில போடு.
3 கவனம் வாயில போட்டேன். சாமி சாப்பிட்டார். நீ சாப்பிட்டியாடா? இல்லை, சாப்பிடு. 3 கவனம் அவன் சாப்பிட்டான். சட்டிய ஓரத்தில் வை, என் முன்னால குப்பரப்படுத்து தூங்கு. பையன் குப்பரப்படுத்தான், அப்படியே தூங்கிட்டேன். காலம் வர அந்த பக்கம் போறவங்க பார்க்கறாங்க, ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கு. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடியும் பாமாலைகள் திருவற்றி ஊர்மேவி வாழ்வு மரநாயகா சிறுவரை முழக்கி அருளே சிறியனே நாணவை இருப்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. திருவற்றியூர் முருகன் பிள்ளை தமிழ் முடிஞ்சு போச்சு. ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரம், அப்படியே சிவலிங்கம், உடம்பு சிவலிங்கம், ஜீவன் சிவலிங்கம். நம்ம உடம்பே சிவலிங்க வடிவமா. இவர் பின்னாலே வந்து பல பேருக்கு ஞானம் கொடுத்தவர். இப்ப 2 வரலாறு சொல்லியிருக்கமா, 2 பேர் வரலாறு பார்த்திருக்கோம். முக்கியமான வரலாறு இப்ப சொல்ல போறேன். சென்னையில ஒரு நாள் ஒரு கோர்ட்டுல ஒரு கேஸ், ஒருத்தரை சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க. சாட்சி சொன்னவர் இந்த மேல உட்கார்ந்து இருக்கிறது ஜட்ஜு. சாட்சி சொன்னவர் ஆங்கிலத்தில் சாட்சி சொன்னார். ஜட்ஜு கேட்டார், உங்களுக்கு தமிழ் தெரியும்? இல்ல, தெரியும். தமிழ்ல சாட்சி சொல்லுங்க. இவர் ஆரம்பிச்சார். அஞ்ஞான்று எல்லியட நான் ஆடி போதின் வாய் ஆடி வரம் படித்தே காலேற்று காலோட்ட புக்குழி. சர்ச்சுக்கு ஒன்றும் புரியல. இது தமிழா தெலுங்கா? நான் படிச்சல, அர்த்தம் சொல்லுங்க. அஞ்ஞான்று எல்லியட நான் ஆடி போதின் வாய் ஆடி வரம் படித்தே காலேற்று காலோட்ட புக்குழி. ஐயா ஐயா ஐயா, நீங்க ஆங்கிலத்திலே சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அஞ்ஞான்று அந்த சமயத்தில் எல்லி எட, எல்லின கதிரவன், சூரியன் எட, நான் ஆடி போதின் வாய் 4 நாழிகை பொழுதில் ஆடி வரம் படித்தே. ஆடின கடல், நான் கடல் ஓரத்தில் காலேற்று காற்று வாங்கிய பொழுது காலோட்ட புக்குழி, கால் ஓட்ட நடந்து வாக்கிங் போற பொழுது. இந்த தமிழ் நமக்கு புரியாதையா, நீங்க ஆங்கிலத்திலே சொல்லுங்க ஐயா. இந்த சாட்சி சொன்னாரு பாருங்க, அவருக்கு பெயர் ஆறுமுக நாவலர். தமிழ் புரிஞ்சது அவங்களுக்கெல்லாம். எவ்வளவு படிச்ச மனுஷன், பெரிய புராணத்துக்கு சூசனை எழுதுறாரு சார். யாரும் செய்யாத காரியம். பெரிய புராணத்துக்கு சூசனம் படிச்சா சுருக்கம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நல்ல நகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேல் சொல்லு தமிழ் எங்கே, சுருதி எங்கே, எல்லாவரும் ஏற்று புராண ஆகமங்கள் எங்கே, பிரசங்கம் எங்கே, அத்தன் அறிவின் ஆத்தன் அறிவெங்கே அறை. சீவை தாமோதரம் பிள்ளைன்னு ஒரு பேரறிஞர், அவர் எழுதுறார், ஆறுமுக நாவலர் பிறக்கலன்னா தமிழ் போச்சு. கவிமணி பாடுறாரு பாருங்க. இதெல்லாம் எடுத்தேன். ஆடும் தில்லை அம்பலவன் அடிகள் மறவா அன்புடையோன், ஆடும் தில்லை அம்பலவன் அடிகள் மறவா அன்புடையோன், பீடு பெறவே செந்தமிழை பேணி வளர்த்த பெரும் புலவன், நீடு சைவம் நில உலகில் நிலவச் செய்த குருநாதன், நாடு புகழும் ஆறுமுக நாவலன் பேர் மறவோமே, நாடு புகழும் ஆறுமுக நாவலன் பேர் மறவோமே. சரவணமுத்து பிள்ளை என்று ஒருத்தர், அவரு நாவலர் பாடுறார். சிவம் படுத்த செஞ்சுவையே தேனே பாகே தெவிட்டாத தெள்ளமுத திரளே மேலாம் தவம் படுத்த தனி வடிவே திருவெண்ணீரு தயங்கு திருமேனி உடை குருவே மிக்க அவம் படுத்த புறச்சமய திமிரம் ஓட்டி அத்துவித சுத்த சித்தாந்தத்து உண்மை நவம் படுத்த பொருள் காட்டி சைவம் நாட்டும் நாவலனே நினை காணும் நாள் என்னாளோ. உன்னை என்னைக்கு யாருமே பார்க்க போறேன், என்ன சார் செஞ்சார் இந்த நாவலன், அதை இப்ப பார்க்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 57 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். என் கணக்கு சரியா இருந்தா 1872 பிறந்தார், 1879 மறைஞ்சார். 22க்கும் 79க்கும்
57 வருஷம். அவிட்ட நட்சத்திரம் சித்திரபானு வருஷம் மார்கழி மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை. மறைஞ்சது மக நட்சத்திரம் விருமாதி வருஷம் கார்த்திகை மாசம் 21ஆம் தேதி. இதுக்குள்ள வாழ்க்கை 57 ஆண்டுகள். இந்த 57 ஆண்டுகளில் அவர் என்ன செய்தார்? நமக்கு அதான் முக்கியம். ஒரு சின்ன செய்தி சொல்றேன் உங்களுக்கு. வண்ணார் பண்ணை சிவன் கோயில் 1847. அப்போ இவருக்கு 25 வருஷம் இளைஞர் நாவலருக்கு. அங்கே சொற்பொழிவு. இலங்கையில எல்லா இடத்திலையும் சொற்பொழிவு. மக்களை திருத்திய இடம் இலங்கை. அதனால சொற்பொழிவு. யாரு பேசணும்? கார்த்திகேய ஐயர் பேசணும். கார்த்திகேய ஐயர் சொற்பொழிவுக்கு வந்தவர். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துருச்சு. ஆறுமுக நாவலரை பார்த்துட்டு ஓடி போயிட்டார். நேரம் போச்சு, எங்க அம்மாவை பார்க்கணும். எல்லாரும் பார்த்தாங்க. இவ்வளவு பேரு பேச்சுக்காக உட்கார்ந்து இருக்காங்க. நாவலரே நீங்கள் பேசுங்கள். திடீர்னு நாவலர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்று நான் ஆயத்தம் இல்லை, நான் தயாரா இல்லை. ஐ ஆம் நாட் ரெடி. நான் தயாராக இல்லை, நான் ஆயத்தம் இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீங்க தான் பேசணும், ஒரு தலைப்பு கொடுங்க. ஆயத்தம் இல்லைன்னே தலைப்பு கொடுத்தாங்க. எதுக்கு ஆயத்தம் இல்லை? நான் மரணத்துக்கு ஆயத்தம் இல்லை. புரியுதா? கரும்பை கொண்டாந்து சாறு புளிஞ்சிட்டா சக்கையை தூக்கி போடலாம். சாறு புளியலைன்னா சக்கையை தூக்கி போடக்கூடாது. உடம்பெடுத்தேன், உடம்பின் பலன் கிடைச்சிட்டா சாகுறதுக்கு ரெடியா இருக்கலாம். உடம்பின் பலன் கிடைக்கலன்னா சாகுறதுக்கு நான் எப்படி ரெடியா இருக்க முடியும்? இந்த உடம்பெடுத்ததுக்கு பலன் உண்டு. ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், ஒரு 4 நூல் எழுதணும், 4 பேருக்கு வழிகாட்டணும். அதெல்லாம் செய்யாம வீணா போயிட்டா உடம்பு வீணால போயிடும். இறப்பதற்கு நான் இப்பொழுது ஆயத்தம் இல்லை, மரணத்துக்கு நான் ஆயத்தம் இல்லை அப்படின்னு பேசி புகழ் பெற்றவர் ஆறுமுக நாவலர். அவருக்கு 2 பெண்டாட்டி. நாவலர் பெருமானுக்கு 2 பெண்டாட்டி. ஒரு பெண்டாட்டி அவர் மறைஞ்ச போது அவரோட உடன்கட்டை ஏறிவிட்டார். இன்னொரு பெண்டாட்டி இன்னைக்கு வரைக்கும் அவரை நினைச்சு தவிக்கிறார். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆறுமுக நாவலர் கல்யாணமே பண்ணிக்கலையே, பிரம்மச்சாரி இல்ல, நீங்க என்ன அநியாயமா அவருக்கு 2 பெண்டாட்டின்னு சொல்றீங்க? நான் சொல்லல. TN ராமச்சந்திரன் ஒருத்தர் தமிழ்நாட்டில் பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவன். இன்னைக்கு இருக்கார், 80 வயசு, படுத்த படம். அழகா சொன்னார். நாவலருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறிவிட்டாள். இன்னொருத்தி இன்று வரை அவரை எண்ணி தவிக்கிறார். முதல் மனைவிக்கு பெயர் சைவம், 2வது மனைவிக்கு பெயர் தமிழ். சரியா போச்சா? முதல் மனைவிக்கு பெயர் சைவம். அவர் செத்த பொழுது சைவம் உடன்கட்டை ஏறிச்சான். நம்ம சைவத்தை விட்டு விட்டோம் அன்னைக்கோட. இல்லாட்டி அந்த புண்ணியவான் கொடுத்ததை எவ்வளவு பாராட்டி இருப்போம். தமிழ் இன்னைக்கு வரைக்கும் அவரை நினைச்சு தவிக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்களா, பிரம்மச்சரியமா இருக்குங்களே ஏன்? வாத்தியார் வேலை பார்த்தீங்களே ஏன் விட்டுட்டீங்க? நாவலர் சொன்னாரா, சைவ சமயத்தையும் அதன் வளர்ச்சிக்கு கருவியாகிய கல்வியையும் வளர்க்க வேண்டும் என்ற பேராசையினாலே கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டேன். கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி புள்ள குட்டி ப்ராப்ளம். இது நிம்மதி. தமிழையும் சைவத்தையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி வாழ்ந்தவர். தமிழ்நாட்டுக்கு வெளியிலே ஒரு தமிழ்நாடு இடம். என்ன இடம் ஆகி போச்சு அப்படித்தான். தமிழ்நாட்டுக்கு வெளியிலே ஒரு தமிழ்நாடு இடம். வாழ்நாளை தமிழுக்கும் சைவத்துக்கும் முழுமையாக அர்ப்பணித்த சான்றோர்கள் வம்சத்திலே ஆறுமுக நாவலர் தோன்றினார். சைவ காவலர். யாழ்ப்பாணம், திருக்கேதீச்சரம், திருகோணமலை. இன்னைக்கு இந்த வரலாற்றை நான் சொல்றதா எடுத்து வச்சேன். அந்த குழந்தை அதை பாடுனுச்சு முதல்ல. எந்த ஒரு தலம்? திருத்தலமா? இலங்கை தானே. முதல் பாட்டு பாடினது கோணேச்சரமா? பாத்தீங்களா? அவங்க பாடினது திருகோணமலை அதானே. அருமையான வாக்கு. இன்னைக்கு நினைச்சுக்கிட்டேன், சரிதான், கடவுள் இன்னைக்கு சீட்டு அப்படி போட்டு விட்டாரு. திருகோணமலை, திருக்கேதீச்சரம், கண்டி, கதிர்காமம், இவ்வளவு தலங்கள் உள்ள பகுதி இலங்கை.
16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் ஆட்சி. புண்ணியவான்கள் சைவ கோயிலை பூரா இடிச்சுட்டாங்க. எவ்வளவு கோயில்கள், பலர் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரன் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் பரவிற்று. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி. கிறிஸ்தவம் பரவ தடையாக இருந்த சைவ சமயத்தை அழிப்பது என்று தீர்மானித்தார்கள். ஒரே ஒரு புண்ணியவான் எழுந்து காப்பாற்றினார். அவருக்கு பெயர் ஆறுமுக நாவலர். போர்ச்சுகீசியர் ஆட்சி நடந்துச்சான். யாழ்ப்பாணத்தில் ஒரு அதிகாரி பொறுப்புல இருந்தான். அவன் மாட்டு மாமிசம் சாப்பிடுறானே. இருந்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மாடு அவனுக்கு அனுப்பணுமா? இது அநியாயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டை கூட ஒரு நாளையில சாப்பிட்டுட்டான் போல இருக்கு. பயமா இருக்கு. ஏன்னா கும்பகர்ணன் தேவதையை இவனுக்கு. கும்பகர்ணனை பற்றி கம்பன் அழகா பாடுவான். கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சானா. 600 வண்டியில சோறு வந்துச்சான். 10,000 குடத்துல கல்லு வந்துச்சான். இதையெல்லாம் ஊத்துனானா. அப்பதான் பசி எழும்பிட்டான். அப்படைசர் இருக்கிறீங்கல்ல, கொஞ்சம் போல சூப்பு சாப்பிடுறீங்கல்ல, ஏன் சார் சூப்பு? அப்பதான் பசி எழுந்திருக்கும். இந்த பாவிக்கு இவ்வளவு சாப்பிட்டா பசி எழுந்திருக்கும். 600 சகடத்தடிசிலும் 100 குடங்கண்ணும் நுங்கினான். ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திருச்செங்கனான். கம்பராமாயணம். அப்படி ஒரு பசுமாடு பூரா அந்த அதிகாரி யாழ்ப்பாணத்தில பொறுப்பில் இருந்த போர்ச்சுகீசியன் பசு காமதேனு எங்க வீட்டில இருந்து இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரியவர் இதுக்காக யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்தில் இருக்கிறேன் வேண்டாம். ஞானப்பிரகாசர்னு அவருக்கு பேரு. இது எனக்கு வேண்டாம். வங்காளம் போனார், வடமொழி படிச்சார், திருவண்ணாமலை ஆதீனத்துக்கு போனார், சன்னியாசி ஆனார், சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதினார். இலங்கைக்காரர் சிதம்பரத்தில் குளம் வெட்டி மடங்கத்தினார் வந்தவர். இந்த வம்சத்திலே வந்தவர் ஆறுமுக நாவலர். இலங்கை காவல முதலியார். முதலியாருங்கிறது பட்டம், சாதி இல்லை, முதன்மை உள்ளவர். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் 3 பேருக்கு மூவர் முதலிகள்னு பேர். ஒரு ஆள் கேட்டாரு, சார் 3 பேர் முதலியாரா? இந்த ஜாதி அப்படி ஆயிடுச்சு. மூவர் முதலிகள்னா முதலானவர்கள்னு அர்த்தம், முதலியார்னு அர்த்தம் இல்ல. அப்பரும் முதலியார் இல்ல, சம்பந்தரும் முதலியார் இல்ல, சுந்தரரும் முதலியார் இல்ல. சேக்கிழார் ஒருத்தர் தான் முதலியார். ஆனாலும் ஒரு ஆசை, நம்ம ஆளுன்னு சொல்லிக்கணும். இலங்கை காவல முதலியார் அரசு கொடுத்த பட்டம். இவர் பிள்ளை பரமானந்தர். அவருக்கு கந்தர், இலங்கையர்னு 2 பிள்ளைகள். கந்தர் மனைவி சிவகாமி. அவருக்கு 5 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை. கடைசியா பிறந்தவர் ஆறுமுக நாவலர். இவர் தோன்றாவிட்டால் தமிழ் ஈழம் கிறிஸ்தவ ஈழமாகி இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாராயண குரு இதே மாதிரி கேரளத்தில் என்ன செய்தாரோ அதை நாவலர் இங்கே செய்தார். தலை பெருசா இருக்கும், காது சின்னமா இருக்கும், உடம்பு பருத்து இருக்கும், நிறம் கிட்டத்தட்ட என் நிறம், மாநிறம். ஆறுமுக நாவலர் மூதுரை படிச்சார், நிகண்டு படித்தார். 9 வயசு ஆணின் திருமஞ்சனம். இவங்க அப்பா ஒரு நாடகம் எழுதினாரா, அப்படி இறந்து போயிட்டாராம். இவருக்கு 9 வயசு. நாடகம் பாதியில நிற்குது. நாவலர் அதை எடுத்து மீது நாடகத்தை முடிச்சு கொடுத்தார். வயசு என்ன? 9. ராமலிங்க சுவாமி 9 வயசுல கந்த ஓட்டத்துல போய் பாடினார். இவர் 9 வயசுல அப்பா எழுதின நாடகத்தை முடிச்சு கொடுத்தார். சரவணமுத்து புலவர், சேனாதிராய முதலியார் எல்லார்ட்டையும் போய் தமிழ் படிச்சார். பத்தலை தானே தனியா படிச்சார். பீட்டர் பார்சிவல் ஃபாதர் பாதிரியார் இவர்கிட்ட வந்தார். ஆங்கில பள்ளிக்கூடம், கீழ் வகுப்புகளுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கணும். அருமையா ஆங்கிலம் பேசுறவர் நாவலர். இவரை கூப்பிட்டு நீங்க ஆங்கில பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க, எனக்கு சம்பளம் வேணாம். சம்பளம் வாங்காத வாத்தியார். ஆசிரியன் சம்பளம் வாங்கக்கூடாது. அரசாங்கத்தில் ஆசிரியனுக்கு வேண்டியதை பூரா செய்து கொடுக்கணும். இதான் பழைய காலத்து பழக்கம். கல்வியை விற்கக்கூடாது.
அரசாங்கம் அதுக்காக இந்த ஆளு சாப்பாட்டுக்கு பார்த்துக்கணும். வாங்க மாட்டேன், பைபிளை மொழிபெயர்க்கணும். ஃபாதர் பார்சிவல் அவருக்கு வந்துருச்சு சீட்டு. பார்சிவல் சாமியார் பார்த்தார், மொழிபெயர்க்கிறதுக்கு சரியான ஆளு ஆறுமுக நாவலர். தமிழும் தெரியும், ஆங்கிலமும் நல்லா தெரியும். பல மொழிபெயர்ப்புகள் வந்தன. இவர் அவர் சொன்னதுக்காக பைபிளை அப்படியே மொழிபெயர்த்தார். அருமையான தமிழ். பின்னால பல பேர் மொழிபெயர்த்தார்கள். தமிழ் அநியாயத்துக்கு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? சாமியாரு எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை. இல்லை, இப்படி சொல்றேன், நீங்கள் மற்ற நாட்களில் சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராவிட்டால் பரவாயில்லை. பரவாயில்லைக்கு ஆப்போசிட் பரவாயில்லை. இப்படி தமிழ் பேசின காலம் வெள்ளக்கார பாதிரிகள். தமிழ் அநியாயம். இயேசுவை ருசியுங்கள். அவர் என்ன அப்பமா கடிச்சு சாப்பிடுறதுக்கு? அனுபவியுங்கள்னு சொல்லலாம். இயேசுவை ருசியுங்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்க வந்தார். இவர் அற்புதமா தமிழ் செய்தார். சிவ ஆகமங்களை அதிக வடமொழி எல்லாம் படித்தார். தஞ்சாவூருக்கு போனிச்சு இந்த டிரான்ஸ்லேஷன். பல பேர் மொழிபெயர்த்தார்கள். அங்கிருந்து தகவல் வந்தது, பார்சிவல் பாதிரியார் மொழிபெயர்த்ததுதான் நன்றாக இருக்கிறது. அது பார்சிவல் பாதிரியார் மொழிபெயர்த்தது இல்லை, அது ஆறுமுக நாவலர் மொழிபெயர்த்தது. ஆனா மொழிபெயர்க்கிற பொழுது 3 கட்டளை போட்டாராம் நாவலர். ஒண்ணு, இந்த விபூதியை அழிக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு நான் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால விபூதியை அழிப்பேன்னு நினைக்காத. இந்த விபூதியை அழிக்க மாட்டேன். 2, உத்தோடனம் திரிகுண்டனம் அப்படின்னு உடம்பெல்லாம் விபூதி பூசிக்குவேன். 3, கிறிஸ்தவ மதத்தை கண்டனம் செய்து பேசுவேன். நான் பைபிளை மொழிபெயர்த்ததுக்காக உங்க பக்கம் சேர்த்துட்டேன்னு நினைக்காதே. நீ கொடுத்ததுக்கு ஒரு வேலை என்னுடைய அறிவை காட்டுவதற்கு கிறிஸ்தவ மதத்தை கண்டனம் செய்து சொற்பொழிவு செய்தேன். நீ குறை சொல்லக்கூடாது. சாமியார் ஒத்துக்கிட்டாராம். எல்லாரும் சாமியாரை கண்டா எந்திரிப்பாங்களாம், நாவலரை கண்டா சாமியார் எந்திரிப்பாராம். ஃபாதர், தமிழனுக்காக நீங்கள் கதறி கதறி மண்டை வெடித்து சாவீர்கள். சாமியார், தமிழ் அப்படி மோசமா இருந்த காலமுங்க. நம்ம சைவத்தை மறந்த காலம். இந்த புண்ணியவான் வந்து சொல்லி கொடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு பாடம், பெரியவங்களுக்கு பாடம், தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார். 1846 இருந்து எல்லாருக்கும் பாடம் நடத்தினார். இவர் சிஷ்ய பிள்ளைகள் சதாசிவ பிள்ளை, சுவாமிநாத ஐயர், நடராஜ ஐயர், விஸ்வநாத ஐயர், ஆறுமுகம் பிள்ளை, பொன்னம்பலம் பிள்ளை, ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். சைவ சொற்பொழிவு பார்சிவல் ஃபாதரே கேட்டாராம். இவர் சொன்னாராம் ஒரே வார்த்தையில, என் கடமையை நான் செய்கிறேன். இல்லைன்னா பூரத்தையும் கிறிஸ்தவ அடிச்சுட்டு போயிடும். இலங்கை பூரா கிறிஸ்தவ மக்களாக மாறி இருப்பார்கள். சிவ சின்னங்களை அணியுங்கள், விபூதி பூசல் தயங்காதே. நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இப்படி இப்படி முட்டுண்ட வச்சுட்டு அதையும் அழிச்சுடுறேன். செய்யாதே. சிவ சின்னங்களை அணி. காலையில தோத்திரம் பாடு, ஆலயத்தில வழிபாடு பண்ணு, திருவிழாக்கள் நடத்து, பசுமணம் வை, தர்ம சிந்தனையோடு வாழ். திருவாவூர் ஆதீனம் கூப்பிட்டது நாவலரை. பதி பசு பாசம் சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு பண்ணினார். ஆதீன இவருக்கு நாவலர்னு பட்டம் வைத்து திருவாவடுதுறை ஆதீனம். மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்தார், சொற்பொழிவு பண்ணினார். திருஞான சம்பந்தர் ஆதீனம். காதுல இவ்வளவு பெரிய குண்டலம் போட்டிருப்பார். அதுக்கு 6 கட்டி இன்னும் பேர், கிட்டத்தட்ட ஒரு 50 பவுனாவது தேரும். காதை இழுத்துட்டு இருக்கும், இவ்வளவு பெருசா. அதை கலட்டு நாளாம் இவருக்கு கொடுத்து நீங்க போட்டுக்கிடுங்க. இது போடணும்னா அறிவு இருக்கணும். எனக்கு இல்லை, உங்களுக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 50 பவுன்ல தேங்க்யூன்னு இருப்போம். நாவலர் என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு என்னத்துக்கு இது, திருப்பி கொடுத்து விட்டாரா சாமிக்கு. மடத்து சாமிக்கு திருப்பி கொடுத்து விட்டார். ஞான ஸ்நானம் பெற போனவர்களை எல்லாம் தடுத்து ஆட்கொண்டு இங்கே கொண்டாந்தார். ஒரு நிகழ்ச்சி தெரியுமா? அவர் அண்ணன் ஒருத்தர், அவருக்கு தியாகராஜன் பேர். 5 பிள்ளைகள், இவர் 5வது பிள்ளையில தியாகராஜன் பேர். ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். அவர் வெற்றிட்டு போயிட்டாரு.
என்ன சொன்னா தெரியுமா? பெரிய புராண கதையெல்லாம் கட்டுக்கதை இல்ல. அவ்வளவுதான் இவருக்கு பொங்கிருச்சு. வெட்டுறேன் ஓடி போனா அவர் பின்கதை வழியா ஓடி போயிட்டார். சாகுற வரைக்கும் அந்த அண்ணன் முகத்துல முடிக்கவே இல்லை. அது எப்படி பெரிய புராணத்தை பூரா கட்டுக்கதைன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு அநியாயம். பெரிய புராணத்தை படனம் பண்ணு, கந்த புராணத்தை படனம் பண்ணு, வாழ்க்கை நல்லா இருக்கும். கந்த புராணம் நம்ம சொந்த புராணம். சூரன் சிங்கன் தாரகன் நமக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆணவத்துக்கு சூரன்னு பேரு, கண்மத்துக்கு சிங்கமுகன்னு பேரு, மாயைக்கு தாரகன்னு பேரு, ஞானத்துக்கு வேறுன்னு பேரு, இச்சாசக்திக்கு வண்டின்னு பேரு, கிரியாசக்திக்கு தெய்வயானின்னு பேரு. பூரா நம்ம சொந்த கதை. அத படி. 1834 இருந்து வேலை பார்த்தா ஊதியம் இல்லாத பணி. வேலை உத்தியோகத்தை நாடவில்லை, மனம் புரியவில்லை. சைவ சமயத்தையும் கல்வியையும் வளர்க்க வேண்டும் என்று எண்ணினார். 1848 வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை. பிடி அரிசி கொடுப்பாங்கன்னா எல்லாரும் அதை வாங்கி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு, அவங்களுக்கு சாப்பாடு போடுவார். அச்சு போடணும்னு நினைச்சார். தமிழ் நூலை பூரா அச்சு போட நினைச்சார். அந்த காலம் தான் அச்சு எந்திரம் வந்த காலம். 1835 தமிழ்நாட்டில் அச்சு எந்திரம் வந்துருச்சு. திருவாசகம் அச்சு போடப்பட்டது. இவருக்கு ஒரு ஆசை, இலங்கையிலே அச்சு போடணும். 1848 வண்ணார் பண்ணையில சைவ பிரகாச வித்தியாசாலை ஒரு வர்த்தக சாலை விலைக்கு வந்துச்சான். பணம் கிடையாது, எப்படியாவது வாங்கணும். கடவுளே, கடவுளுக்கு ஒரு பாட்டு பாடி அழுதார். நன்னி தம்பி முதலியார்னு ஒருத்தர் 400 ரூபாய் அனுப்பினாங்க அந்த காலத்துல. 1848 ஒட்டி 400 ரூபாய் பெரிய தொகை. இப்படி கட்டடமே கட்டிவிடலாம். அதை வாங்கி கடவுள்கிட்ட பாடினார். என்ன பாட்டு தெரியுமா? திடிகொண்ட நெஞ்ச இனி நின் முன் யான் உயிர் விடுதல் திண்ணம் நீ அறியாததா. இப்ப எனக்கு வர்த்தக சாலை வைக்கலன்னா என் உசிரை விட்டுருவேன், அது உனக்கு தெரியாதா? சிறியன தன்பில் அர்ச்சனை கொள் அழகிய திருச்சிற்றம்பலத்து எந்தையே. அவர் கொடுத்த பணத்தை வச்சு சிதம்பரத்திலேயும் திட்டம் போட்டு அங்கேயும் கட்டி சிதம்பரத்தில் ஒரு அச்சு சைவ பிரகாச வித்தியாசாலை உண்டாக்கி கொழும்பு துறை, பருத்தித்துறை, கந்த மடல், இணுவில் எல்லாத்திலையும் பல வித்தியாசாலைகள் வைத்து விபூதி பூசக்கூடாதுன்னு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் சொன்னான். அதுக்காக தனியா பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நல்லூர் கந்தசாமி கோயில் இவரை பேச கூப்பிட்டாங்களாம். இது சைவத்துக்கு உரிய கோயிலாக இல்லை, அதனால வரமாட்டேன். ஏன்னா முறைப்படி கோயில் இல்லை, மாத்தி மாத்தி இருந்துச்சான். அதுக்காக பின்னாலே சைவ ஆகமத்தின்படி அந்த கோயில் கட்டப்பட்டது. திருமேனி வைக்கவும் கற்கோயிலாக்கவும் வேல் இருந்த இடத்துல முருகனுக்கு வடிவம் செய்யவும் ஆறுமுகனாவனர் நினைச்சு 3000 ரூபாய் பணம் திரட்டி கொடுத்தார். அவர் காலத்தில் முடியல. பின்னாலே நல்லூர் கந்தசாமி கோயில் அற்புதமாக அமைக்கப்பட்டது. கீரிமலை சிவன் கோயில், திருக்கேதீச்சரம் திருப்பணி, சிதம்பரம் சிவகாமி அம்மன் கோயில் சொத்தை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான், அவன் மேல கேஸ் போட்டு அந்த சொத்தை விட்டு கொடுத்தது. தீட்சை பெறாத வைதிக பிராமணர் கையில் நான் திருடியது வாங்க மாட்டேன். சிவதீட்சை எடுத்துக்கிட்டா தான் அவன் கையில விபூதி வாங்கணுமா, இல்லைன்னா வாங்கப்படாது. எவ்வளவு கடுமை! அற்புதமான பெரியவர் 36 நூல் பதிப்பிச்சார். அதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு கும்பிடுறோம். ஊவேசா மிதிலப்பட்டியில போய் நூல் தேடினாரே, அவருக்கு முன்னோடி நாவலர் பெருமான் ஊவே சாமிநாதையர் ஊர் ஊரா வீடு வீடா போய் நூல் ஏடு. மிதிலப்பட்டின்னு செட்டிநாட்டுல ஒரு சின்ன ஊருங்க, சின்ன ஊர். சாமிநாதையருக்கு 75 வயசு, தள்ளாத வயசு. அந்த காலம் கண்ணாடி கிடையாதுங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட்டார். மிதிலப்பட்டி கவிராயர் உட்கார்ந்து இருக்கார். கவிராயர், என்ன உங்க வீட்டுல பழைய ஏடெல்லாம் இருக்காமல்ல? ஆமா இருக்கு. எங்க இருக்கு? இதா பரன்ல இருக்கு. பரன்னா தெரியுமா? வீட்டுல மேல உள்ள ஒரு பகுதி, அதுக்கு மாடிப்படி எல்லாம் கிடையாது, ஏடி வச்சுட்டா ஏறணும். பரன்ல இருக்கு. எப்போ போட்டீங்க? வீடு கட்டுற போது போட்டோம்.
வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் தான் ஆகுது. மேலே ஏறி பார்த்தீங்களா? போட்டன்னைக்கு போட்டது. எப்படி இருக்கும்? இந்தியாவில் 60 வருஷத்துல தூசி எவ்வளவு சேர்ந்திருக்கோம்? ஒண்ணும் பண்ணல. மேல ஏடெல்லாம் நிறைய ஏடு இருக்கு. நான் பார்க்கலாமா? முடிஞ்சா ஏறி பாருங்க. ஏடி மரத்தை வச்சா 75 வயது சாமிநாதையர் கஷ்டப்பட்டு மேல ஏறினார். ஒரே தூசி, இப்படியும் அப்படியும் தள்ளுற. மூக்கு காதெல்லாம் தூசி நூலப்பட. ஒரு இடத்துல பொத்துன்னு உட்கார்ந்தார். ஏட்ட பூரா ஊதுற. எங்க ஏறுங்க? கண்ணு காது மூக்கு நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கான். இந்த தமிழுக்காக அந்த பாடுபட்டார். எல்லாம் தட்டி பார்க்கிறார். சிலப்பதிகார ஏடு கிடைக்குமா? சிலப்பதிகார ஏடு கிடைக்குமா? பளிச்சுன்னு ஒரு ஏடு கிடைச்சது மணிமேகலை. அட, மணிமேகலை ஏடு முழுக்க இருக்க நினைக்கிறதுக்கு ஒரு கருந்தேள் தொடையில போடுறதுக்கும் சரியா இருக்கு. சாமிநாதையர் எழுதுகிறார், மணிமேகலை ஏடு கிடைத்த மகிழ்ச்சியில் கருந்தேள் கொட்டிய துன்பம் காணாமல் போய்விட்டது. இப்படி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? தமிழுக்காக வாழ்ந்தவர் சாமிநாதையர். அவருக்கு வழிகாட்டியவர் நாவலர் பெருமான். தப்பு வரக்கூடாது. நாவலர் பதிப்பு பார்த்திருக்கீங்களா? 4 தப்பு இருந்தாலும் கொலை நீக்கம் போடுவார். இன்னைக்கு தான் புஸ்தகம் போடுறாங்க. 300 பக்கத்துக்கு புஸ்தகம். பிழை திருத்தம் போட்டா 400 பக்கம் வந்துடும். அவ்வளவு தப்புங்க. கண்டவாறு தப்பு. கோவலன் எழுதுறான்னா கேவலன் எழுதிட்டாங்க. வாத்தியாரு பையனை பார்த்தார். ஏண்டா கோவலன் காலை ஒடிச்சேன்னா? இந்த கோவலன் காலை ஒடிச்சா கேவலன். ஏண்டா கோவலன் காலை ஒடிச்சே? அவன் கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்டு போனான் சார், அதனால அவன் காலை ஒடிச்சுட்டேன். பரவாயில்லடா, இனிமே நானும் கேவலன் எழுதுறேன். என்னத்துக்கு ஆகிறது? பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறாங்க. இவனெல்லாம் நம்ம ஊர்ல படிச்சவன். கண்ணதாசன் சொல்லுவார், காரியாலயம் எழுத சொன்னா காரியலாயம் எழுதி வைக்கிறான். மகாபாரதம் எழுதுறான்னா மகாபாரதம் எழுதி வைக்கிறான். தப்பு ஒரு காலை ஒடிச்சுடுறான். இவ்வளவு அநியாயம் நடக்குது. ஒரு தப்பு இல்லாம கண்ணு போக கஷ்டப்பட்டவர் நாவலர் பெருமான். பிழை வரக்கூடாது. சூசி பத்திரம் நாராம். எதுக்கு? பெரிய புராணத்துக்கு ஒரு தப்பு இருக்காதுங்க. வடமொழி படிச்சவர். அந்த வடமொழியை உங்களால புரிஞ்சுக்க முடியல இன்னைக்கு. அப்படி எழுதக்கூடியவர் அற்புதமாக செய்வார். பெரிய புராணத்துல பஞ்சவடின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை சொல்லிட்டு அவர் கதையை முடிச்சிட. இன்னொரு கதை பாக்கி வச்சிருக்கேன். முக்கியமான ஆளவர். அவரை நான் விட்ட முடியாது. பஞ்சவடின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மானக்கஞ்சார நாயனார்னு ஒருத்தர். மானக்கஞ்சார நாயனாருக்கு ஒரு பொண்ணு. நாளைக்கு காலையில பொண்ணுக்கு கல்யாணம். பொண்ணுக்கு தலைமுடி இங்க இருந்து 6 அடி நீளம். தலைமுடி 6 அடி நீளம். ஒரிஜினல். அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. தரகன் சொன்னானா பொண்ணுக்கு தலைமுடி தரையில விழுமுன்னானா. இவன் அதை நம்பி கல்யாணம் பண்ணனானா. முதல் இரவு எடுத்து கீழே வச்சுட்டான். அவ்வளவுதானே, தரையில விழுமுன்னு சொன்னேன். இது உண்மையாவே அவ்வளவு பெரிய முடி, சாட்ட மாதிரி. பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்குது. ராத்திரி மறுநாள் காலையில ஒரு சாமியார் வந்துட்டார். மானக்கஞ்சார நாயனார் சிவனடியார் காலில் விழுந்து கும்பிட்டார். அவர் இந்த பொண்ணையே பார்த்தார். சாமி என்ன இல்ல, இந்த மயிர் இந்த முடி இவ்வளவு பெருசா இருக்கு, இது இருந்தா எனக்கு பஞ்சவடிக்கு ஆகும். இருந்தா எனக்கு பஞ்சவடிக்கு ஆகும். உடனே அறிவாளுக்கு கத்திய கொண்டாந்து அந்த பொண்ணு தலையிலேருந்து வெட்டி கொடுத்துட்டாரு. பொண்ணு மொட்டையா நிக்குது. யோசிங்க, கல்யாண பொண்ணு. இவரை பாராட்டுறதா அந்த பொண்ணை பாராட்டுறதா? நம்ம காலமா இருந்தா உனக்கு வேற வேலை இல்லை போயாண்டு போயிருப்பான். இந்த பொண்ணை தானே பாராட்டணும். சிவபெருமான் உடனே காட்சி விட்டுட்டாராம். அந்த பொண்ணுக்கு முடி வளர்ந்துதான் கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் கதை. பஞ்சவடினா என்ன அர்த்தம் புரியாம தவிக்கிறாங்க. முதல்ல நாவலர் பெருமான் தான் பஞ்சவடினா என்னன்னு குறிப்பு காட்டினார். பஞ்சவடினா தெரியுமா? மயிரினாலே அகலமாக செய்து மார்பில் பூணூலாக தரிக்கப்படும் வடம். அதுக்கு ஏன் பஞ்சவடின்னு பேர் வச்சாங்க?
அர்த்தம் சொல்லணும்ல. பஞ்சம்னா விரிவு, வடின்னா வடம், விரிவாக செய்யப்பட்ட வடம். அர்த்தம் சொன்னது யாரு? நாவலர் பெருமான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருக்கோவையாருக்கு உரை எழுதினார். அதுக்கு சிறப்பு பாயிரம் நாவலர் பாடினார். நன்னூல் காண்டிகை உரை 36 நூல் பதிப்பு, 15 வசன நூல், 1879. சுந்தரர் குரு பூஜை, ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். ஒரு வார்த்தை, இனிமேல் என் பிரசங்கம் நிகழாது சொல்லிட்ட. கொஞ்ச நாள் ஆச்சு. கார்த்திகை மாசம் 18ஆம் தேதி இருந்த பூவை எல்லாம் எடுத்து தன் தலையில போட்டுக்கிட்டாராம். ஆத்ம பூஜை, இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பூஜை. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதி மதுரை, சிதம்பரம், காசி, திருச்செந்தூர் எல்லா ஊர்லயும் விபூதி வந்துச்சான். விபூதியை அள்ளி பூசிக்கிட்டாராம். தேவாரம் படி, திருவாசகம் படி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். 21ஆம் தேதி எல்லாம் தேவாரம் படிக்கிறாங்க. ராத்திரி 10 மணி திருவாசகம் படி. திருவாசகம் அள்ளிக்க மலத்தையனும் மாறும் அல்லாதவரும் அமரர் போலும் சொல்லிப் பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொள்ளோ என் கொல்லா மணியை புணர்ந்தே. சிவபெருமான் கிடைச்சா அவரை இருக கட்டி பிடிச்சுக்கணும். திரும்பி பார்த்தா நாவலர் சமாதி கிடைத்து விட்டார். கடைசியா கேட்டது திருவாசகம். நாளைக்கு சாயந்தரம் 5:30 7:30 வரைக்கும் திருவாசகத்தை பற்றிய பேச்சு. தலைப்பில் உள்ள பேச்சு அல்ல, நிறைய செய்திகள் வரும். கடைசியா கேட்டது திருவாசகம். 5/12/1879 பாலபாடம் தந்தவர், சைவ வினாவிடை தந்தவர், பதிப்புகள் தந்தவர், புறத்திலக்கணம் அகத்திலக்கணம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் நாவலர் பெருமான். ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார். இப்போ ஒரு முக்கியமான ஆளு, அவரை பத்தி கொஞ்சம் அதுக்கப்புறம் நேரம் இருந்தா இன்னொருத்தர். இப்ப யாரு முக்கியமான ஆள் தெரியுமா? ஒருத்தரை பத்தி எழுத போறேன்னு சொன்னாங்கன்னா சிரிச்சாராம். எங்களை பற்றி எழுதக்கூடியவர்கள் இன்றும் இல்லை, என்றும் வரப்போவதும் இல்லை. என்னை பத்தி எழுதுறதா இருந்தா அதுக்கு ஆள் இன்னும் பிறக்கல, நீ பிறக்கவும் முடியாது. யாரு சொன்னா? பட்டினத்தாருடைய துறவு, கண்ணப்பருடைய அன்பு, திருஞான சம்பந்தருடைய ஞானம், திருமூலருடைய யோகம், நாளையும் சேர்த்தா இப்ப நான் சொல்ல போற சுவாமி யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை சிவயோக சுவாமி, யோக சுவாமிகள். அவரை பார்த்தவங்க புண்ணியவான்கள். நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. சாமி 1964 வரைக்கும் இருந்திருக்கார். மகான். ஒரு செய்தி சொல்லிக்கொள்றேன். பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர், எங்கள் குருநாதர் மாதிரி. ஒரு 30 வருஷம் அவர் கூட பழகி இருக்கேன். சேக்கிழார் விழா நடத்தி 30 வருஷமா நடத்துகிறார். அருமையான சொற்பொழிவாளர், திறனாய்வுக்கு தந்தை, லிட்டரரி கிரிட்டிசிசம். இலங்கைக்கு பேச போறார். அவங்க அப்பா சரவண ஆறுமுக முதலியார், பெரிய பெரிய புராணம் பிரசங்கி. அந்த காலத்திலே பெரிய புராணம் ஆறுமுக முதலியார் பேசினா வேற யாரும் கிட்ட போக முடியாது, அப்படி பேசுவார். இவர் அவருக்கு பிள்ளை, கொஞ்சம் துடிப்பான ஆளு, சின்ன வயசு, காதல். அப்பாட்ட போனார். போனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னாரு. தெரியாம கல்யாணத்தை பண்ணிட்டார். அப்பா வீட்டை விட்டு போறாரு. சரின்னு வந்துட்டாரு. எம்ஏ படிப்போட வெளியில வந்துட்டாரு. பொண்டாட்டி ராஜாம்மாள்னு பேரு. இப்பதான் காலமானாங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம். ஞான சம்பந்தம் ராஜம்மாள் வெளியில வந்தாச்சு. படி என்ன, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பச்சையப்பன் கல்லூரியில போய் பேராசிரியர் சேர்ந்தார். ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பிள்ளை வேற பிறந்துருச்சு. மெய்கண்டான்னு பிள்ளைக்கு பேர் வச்சார். அந்த மெய்கண்டான் இன்னும் இருக்காரு. நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். கிட்டத்தட்ட அவருக்கே ஒரு 70 வருஷத்துக்கு மேல இருக்கும். இலங்கைக்கு சொற்பொழிவு பண்ண கூப்பிட்டாங்க.
அருமையா பேசுவார். பெரிய புராணம் கம்பராமாயணம் ரெண்டுலையும் எக்ஸ்பர்ட். கூப்பிட்டாங்க. ஒரு நாள் பேசிட்டார். எல்லாம் யோக சுவாமியை பார்க்க கூட்டிக்கிட்டு போனாங்க. யோக சுவாமி ஒரு குடிசைக்குள்ள வெள்ளை வேட்டி அப்படியே ஒரு துண்டு அதோட உட்கார்ந்து இருப்பார். பரமாச்சாரியார் மாதிரி. அவர் காலில் போய் விழுந்தார், கும்பிட்டார். அவர் இவரை பார்த்தார், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி பேசினார். ராத்திரி வீட்டுல போய் படுத்தார், தூங்கினார். காலம்பரை எந்திரிக்கிறார். ஆங்குறார். தொண்டையில சத்தம் வரல, போச்சு. ஒன்னும் புரியல. பேச வரல, சத்தம் வந்தா தானே. ஆன சத்தம் வரலையே. இங்க கருவி கெட்டு போச்சு. இது அற்புதமான கருவி, கடவுள் கொடுத்த கருவி. இது இல்லைன்னா போச்சு. சத்தம் வரலீங்க, தவிக்கிறார். காத்து தான் வருது. டாக்டரை கூப்பிட்டு கேட்டாங்க. அவரு போச்சு, முடிஞ்சு போச்சுங்க. நீ ஒன்னும் செய்ய முடியாது. இவர் வாழ்க்கை பூரா இப்படித்தான். எப்படி இருக்கான்? அப்பாவை எதிர்த்து காதல் கல்யாணம் பண்ணியாச்சு. பொண்டாட்டி, பிள்ளை, பேராசிரியர் வேலை, முதலமைச்சர் வேலையா இருந்தா பேசாமலே வண்டி ஓட்டிடலாம். இது பேராசிரியர் வேலை. பேசித்தானே தீரணும். என் பொழப்பே போச்சே, வாழ்க்கை போச்சே, சொற்பொழிவெல்லாம் போச்சே, படிச்சதை 4 பேருக்கு சொல்ல முடியாது. என்ன செய்யலாம்? மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க, புறப்பட்டு போ. எப்படி இருக்கும்? ஒரு புண்ணியவான் சொன்னார், யோக சுவாமியை பார்த்துட்டு போ. நல்ல நேரம், நல்ல நேரத்துக்கு தான் நல்ல ஆள் வந்து சேர்ந்தாங்க. யோக சுவாமி காலில் போய் விழுந்தாரா, சாமி இப்படி சிரிக்கிறார். பக்கத்துல இருந்தவர் சொல்ல பேச்சு வரல, தவிக்கிறார். சிரிச்சார். ஏதோ தீர்த்தம் கொடுத்தார். இவர் குடிச்சார். சேக்கடானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும், போ. வார்த்தை புரியுது அம்மா? அதான் சித்தர் வாக்கு. நீங்க அப்படியே அர்த்தம் பண்ணக்கூடாது. சேக்கடானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். இலங்கை தமிழ் என்ன வெட்டி புதைக்கணும்? ஆராய்ச்சி பண்ணணும். சேக்கிழார் புராணத்தையும் பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் நம்ம தானே ஆராய்ச்சி பண்ணணும், போ. ஹான்னு வாய திறந்தார், பேச்சு வந்துருச்சு. கடைசி வரைக்கும் சேக்கிழாரையும் கம்பனையும் ஆராய்ச்சி பண்ணி பல நூல்கள் எழுதி, சேக்கிழார் விழா கம்பன் விழா தொடங்கி நடத்தி கடைசியாக நூல் எழுதுகிற பொழுது எழுதினார், சரவண ஆறுமுக முதலியாருடைய பிள்ளையினுடைய தொண்டை போய்விட்டது, இப்பொழுது பேசுவது சிவயோக சுவாமி கொடுத்த தொண்டை. என் தொண்டுக்கு காரணம் சிவயோக சுவாமி. எத்தனை பேர் வாழ்க்கை, எவ்வளவு காட்சிகள். நான் வரலாறெல்லாம் முழுக்க சொல்லல. 1897 விவேகானந்த சுவாமி அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வந்தாராம். அமெரிக்காவிலிருந்து நேர இலங்கைக்கு வந்திருக்கார். 97 புறப்பட்டு வந்துட்டார். வந்த போது கோட்டையிலிருந்து இந்து காலேஜ் வரைக்கும் ஊர்வலம் யாழ்ப்பாணத்தில். விவேகானந்தர் சிங்கக்குட்டி மாதிரி மேடையில நின்று பேசினாராம் அப்படின்னு யோக சுவாமி எழுதுறார். The subject is vast, but time is short. இதான் அவர் பேசின தலைப்பு. பேசுவதற்குரிய பொருள் அதிகம், நேரம் குறைவு. இப்படி ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சாராம். யோக சுவாமி அவரை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். 1897 யோக சுவாமிக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயசுக்குள்ள, அவ்வளவே இருக்காது, அதை விட கம்மியா தான் இருக்கும், 30 வயசு. நல்லூர் கந்தசாமி கோயில்ல ஈடுபாடு. அங்க பிரதட்சணம் பண்ணுவாரா யோக சுவாமி. அப்படியே சுத்தி வருவார். பிரம்மசூத்திரம் படித்தார், பல நூல் படித்தார். கடையில் சுவாமியினுடைய சிஷ்ய புள்ள செல்லப்ப சுவாமி. எல்லாரும் அவரை விசர் செல்லப்ப சுவாமி. அநியாயத்தை பாருங்க. பகவான் போனா அவன் வைத்தியக்காரன், நம்ம தானே வைத்தியக்காரன். அவர் அடிக்கடி பேச மாட்டார். ஒரு கடலைக்காரிட்ட ₹1 எடுத்தாராம். அவர் ஒரு வெத்திலையில வச்சு மடித்தாராம். செல்லப்ப சாமி கிட்ட கொடுத்து, யாரு? கடையில் சுவாமி. கடையில் சுவாமி முதல் குருநாதர். செல்லப்ப சுவாமி அவர் சிஷ்ய பிள்ளை. ஒரு கடலைக்காரிட்ட ₹1 வாங்கினாராம். அதை வெத்திலையில வச்சு மடிச்சாராம். செல்லப்ப சாமி கிட்ட கொடுத்தாராம். தலையில கொடைய வச்சு அடிச்சாராம். ஓ, இதுதான் உபதேசம். யாருக்கு? செல்லப்ப சுவாமிக்கு. சில வாக்குகள் ஆரறிவார்.
நாளைக்கு நடக்க போறதை யார் அறிவார்? எப்பவோ முடிந்த காரியம், எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. இன்னைக்கு இங்க வந்து இதை கேட்கணும்னா உங்க தலையில பகவான் எப்பவோ எழுதிட்டார், நீங்க மாற்ற முடியாது. எப்பவோ முடிந்த காரியம் நாம் அறியோம். வெறித்த பார்வை, கருத்த திருமேனி, விழுந்து கும்பிட வந்தால் எந்திரிச்சு ஜலங்களிக்கிற இடத்துல போய் நிற்பாராம். அப்பதான் ஒருத்தனுக்கு வரமாட்டான். நம்ம காலில் யாரு விழுந்தா நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு தட்சிணை வச்சிருக்கிறியான்னு கேட்போம். அங்க போய் நிற்பாராம். 40 வருடமாய் எடுத்த கோலத்தை யாருக்கும் தெரியாமல் சந்தேகப்படாமல் நடித்து காட்டி விட்டு போனார். அவர் நடித்தார். எப்படி? இவங்கிட்ட வரக்கூடாது, மனுஷங்கிட்ட வந்தா 1000 கேட்பான், அதை கொடு இதை கொடுன்னு கேட்பான். பைத்தியம் மாதிரி எடுத்த கோலத்தை நடித்து விட்டு போனார். முதல் சந்திப்பு, யாரடா நீ? நம்மள இருந்த ஓடி வந்துடுவோம். யாரை பார்த்து? செல்லப்ப சுவாமி சிவயோக சுவாமியை பார்த்து, யாரடா நீ? ஆன்மாவா உடம்பா? சந்தேகம். உடம்பா ஆன்மாவா? நீன்னா யாரு? அதுதான் உபதேசம். ரொம்ப நாளைக்கு இவரை பார்க்கல. ஒரு நாள் பார்க்கிறார். நல்லதப்பா, உன்னை போன்ற ஆடைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். யாரடா நீ? முதல் உபதேசம். இரண்டாவது, தேரடா உள்ள போய் பாடுறா, வெளியில பார்க்காது, ஒன்ன பாடுறா. ஒரு அடுத்தவனை அயோக்கியன்னு கைய நீட்டியே, உன் பக்கம் 3 விரல் நிக்குது இல்ல, ஒன்ன பாரு. தேரடா தீரடா பற்று. இந்த பற்றை விட்டு ஒரு பொல்லாப்பும் இல்லை. பாவனையினாலே தீட்சை கொடுத்தார் செல்லப்ப சுவாமி. ஞான தேசிகனாக சிவயோக சுவாமி காட்சி கொடுத்தார். மர நிழலும் அன்பர் உள்ளமும் எனக்கு உவப்பான இடங்கள். என்ன? மர நிழல், அன்பர்கள் உள்ளம். இருப்ப மரத்தடி, அதுக்கு கீழே உட்கார்ந்து இருப்பார். பக்கத்தில் ஒரு கொட்டில் செல்லப்பரை அழைத்து அவருடைய முரட்டு பக்தர் நன்னியர்னு ஒருத்தர், அவர் பால் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணனாரா. யார? செல்லப்ப சுவாமிய. அந்த இடம் புனிதமானது, அங்க போய் உட்கார்ந்துட்டார். விவேகானந்த சுவாமி அந்த இடத்துக்கு வந்திருக்கார். சிவயோக சுவாமி எந்த இடத்தை புனிதமானதுன்னு நினைச்சாரோ, எந்த இடத்திலே செல்லப்ப சாமியை வச்சு ஒரு அன்பர் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த இடத்துக்கு விவேகானந்தர் வந்திருக்கார். வந்து இப்படி பார்த்திருக்கார். இது ஒரு பாலைவனம், பசுந்தரை. பாலைவனத்திலே இது பசுந்தரை. அந்த சொந்தக்காரர் சொன்னபடி சிவயோக சுவாமி மரத்தடியை விட்டு அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப காலம் அங்கே இருந்தார். ஓலை வைந்த மண்குடிசை, 2 அறைகள். தென்பால் உள்ள அறையில் சுவாமி இருப்பார். சீடர்கள் தேவாரம் சொல்லுவார்கள், திருவாசகம் சொல்லுவார்கள். பல பேருக்கு கனவில் காட்சி கொடுப்பார். செல்வ சந்நிதிக்கு போனாரா? முருகன் சந்நிதி, செல்வ சந்நிதி. எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் நாரா. காஞ்சி பரமாச்சாரியார் பர்வதமலைக்கு போனார். ஒரே வார்த்தை, அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை நாரா. செல்வ சந்நிதியில் எங்கே பார்த்தாலும் நிலத்தில் கால் வைக்க முடியாதபடி சிவலிங்கங்கள் நிரம்பி உள்ளன, தீபங்கள் எரிகின்றன. இதெல்லாம் அவர் வார்த்தை. எவரேனும் நம்மை விடாது எண்ணினால் அவரே நமக்கு நல்ல அன்பரான் கண்டீர். சிவத்தொண்டன் நிலையத்தை அமைத்தார். அவருடைய திருமொழிகள் நற்சிந்தனை என்று சொல்லப்பட்டன. நிறைய பேருக்கு அருள் செய்தார். உயிர் பலி வேண்டாம், ஐயனார் கோயிலில் அதையெல்லாம் நிறுத்தினார். பலியிடுவது நின்றது. அருமையான வாக்குகள். உண்ணாது உறங்காது இருந்த ஒருவனை பண்ணார் இசை போல் பறிந்து நின்றானை, அண்ணாமலையானை அம்புலி சூடியை எண்ணாமல் எண்ணி எம்பினை தீர்ப்போமே. ஓதுக அது நாம் ஓம் தத் சத் ஓம். அவர் பாடின பாட்டு யோக சுவாமி நற்சிந்தனையில் எடுத்தேன். நிறைய அற்புதங்கள் சாதித்தவர். அருமையான பாட்டு. முருகனை பற்றி ஒரே ஒரு பாட்டு முடிக்கிறேன். வேலை தூக்கி விளையாடும் தெய்வமே, என் வினைப்பகை தீர் தெய்வமே,
வேலையேந்து விளையாடும் பெருமானே என் வினைப்பகையை மாற்று. காலை தூக்கியாடும் கண்ணுதல் தந்த கதிர்காமத்தையனே கடல் அடி நம்பி வந்தேன். எங்கெங்கும் திருமுகம், எங்கெங்கும் திருவடி, எங்கெங்கும் திருச்செவி, எங்கெங்கும் திருக்கரம், எங்கெங்கும் திருவடி. எங்கே நீ அங்கே நான் ஈசனே கதிர்காம வாசனே முருகேசா. இப்படி வாழ்ந்தவர் யோக சுவாமிகள். இலங்கைக்கு 2 கண்கள், ஒன்னு ஆறுமுக நாவலர், இன்னொன்று யோக சுவாமிகள். இன்னும் ஒரு சின்ன வரலாறு சொல்லிட்டு முடிச்சேன். இதெல்லாம் சிவத்தொண்டர்கள், சைவம் தழைக்க தழைத்தவர்கள், பின்னாலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள். தாய்மானவர் ராமலிங்கர், பட்டினத்தார் சிவயோக சுவாமி, நாவலர் கிருபானந்த வாரியார். சொல்லாம வரலாமா? எல்லா பக்கத்திலையும் முருகனுடைய பெயர் சிறப்படைவதற்கு காரணம் கிருபானந்த வாரியார் சுவாமி. திருச்சிராப்பள்ளி, வயலூர். நான் ரொம்ப சொல்லல, நேரம் இல்லை, கொஞ்சம் சொல்றேன். வயலூருக்கு போறார் வாரியார் சுவாமி. வயலூர் முருகன் எவ்வளவு பேர் அழகா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். கூப்பிட்டா வந்துருவார். கோயிலுக்காரங்க விட மாட்டாங்க, அருமையா இருப்பார். அந்த கோயிலுக்கு போனார் வாரியார் சுவாமி. ஒரு போர்டு எழுதி போட்டுதான், சாமிக்கு வெள்ளி கவசம் சாத்துபடி பண்ண 50 பைசா. அந்த காலம் அரை ரூபா, 50 பைசே. இவர் 50 பைசா எடுத்து கொடுத்தார். சாமிக்கு வெள்ளி கவசம் சாத்தியாச்சு, அழகா இருக்கு. திருப்புகழ் பாடினார். வெளியில வந்தாச்சு, ஊருக்கு போயிட்டார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை திருப்புகழ் அமிர்தம் ஆபீஸ் போயிட்டார். ராத்திரி வயலூர் கோயில் ட்ரஸ்ட் தூங்கிட்டு இருக்கார். ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். கனவுல முருகன் போய் நிற்கிறான். கனவுல முருகன் வருவானா மாட்டானா? அம்மா வருவானா மாட்டானா? சின்ன பொண்ணு, என்னம்மா வருவானா மாட்டானா? வருவான். கரெக்ட், சத்தியமா வருவான். நம்ம நினைச்சவனா வருவான். இந்த வேலை பாடுனா வருவான். வருவானா இல்லையா? ஆடும் வரிவே அணிசேவலன பாடும் பணியே பணியாயிருப்பாய். கனவுல முருகன் வந்துட்டான். என் பக்தன் 50 காசு வாங்கினியே, அதை வச்சு திருப்பணியை முடிச்சிருவியா? மறைச்சிட்டான். பக்தன் 50 காசா? நான் எங்க வாங்கினேன்? காலம்பரை எழுந்திரிச்சு கோயிலுக்கு ஓடுறார். குருக்கள்கிட்ட கேட்டார், ஆமா நேத்தி கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் வந்தால், திருப்புகழ் அமிர்தம் ஆபீஸ் சிந்தாதிரிப்பேட்டை சென்னை, அவர் தான் 50 காசு கொடுத்தார், வெள்ளி கவசம் சாத்துபடி பண்ணனே. முருகன் இப்படி சொல்றான் ஐயா. நம்ம திருப்பணி ஆரம்பிச்சு பாதியில நிக்குது ஐயா. 50 காசு அன்னைக்கே மெட்ராஸுக்கு மணியாளர் பண்ணார். 50 காசு அந்த காலம். அடுத்த ரயில பிடிச்சு சென்னைக்கே போயிட்டாரு. வாரியார் சாமி காலில் போய் விழுந்துட்டார். ட்ரஸ்ட் போர்டு சேர்மன், வயலூர் முருகன் கோயில். என்ன செய்யணும்? நீங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணு. கும்பாபிஷேகமா? எங்க அப்பாவுக்கு 10 பிள்ளை, என்னை சேர்த்து 11 பிள்ளை. எங்க அப்பா அம்மா 13 பேர். வீட்டுல சோறு வடிச்சாலே பெரிய முனிசிபாலிட்டிக்கு சோறு வடிச்சாப்பல இருக்கணும். என் சொற்பொழிவுல வர்ற காசை வச்சுட்டா எங்க குடும்பம் நிக்கிறது. நான் எங்கேயா திருப்பணி பண்றது? கையில் அரை காசு இல்ல, கடன் கொடுப்பாரு யாரும் இல்லை. நான் எப்படி திருப்பணி பண்றது? அவர் திருப்பணி பண்றதுக்கு பணம் வேண்டாம், மனம் வரும். மனம் இருந்தா பணம் வரும். நான் பார்த்துட்டேன். நினைச்சீங்கன்னா எவனவனும் வந்து கொட்டிடுறேன். கொடுக்கறதுக்கு ஆள் தயார். நம்மளை நம்பணும். நம்ம யோக்கியமா இருந்தா கொடுக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தான் திருப்பணி பண்ணணும். எப்படியாவது திருப்பணி பண்ணணும். முருகன் சொல்லிவிட்டான். சரி, சாமி புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டார். திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை, நூத்துக்கால் மண்டபம். நூத்துக்கால் மண்டபத்துல சாமி சொற்பொழிவு. 1 மாசம் பெரிய புராணம், 1 மாசம் மகாபாரதம், 1 மாசம் கம்பராமாயணம், 1 மாசம் கந்த புராணம், 4 மாசம். முன்னால பெரிய உண்டியல், எல்லாரும் பணம் போடலாம். 50 ரூபாய் 100 ரூபாய் எல்லாம் போட்டோம். அந்த காலம் 100 ரூபாய் ரொம்ப பெருசுங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் உண்டியல் போட்டு உண்டியல் நிறைஞ்சிருச்சு. வயலூர் திருப்பணி அருமையா சாமி பண்ணிட்டார். சன்னியாசி
முருகனுக்கு அற்புதமான கோயில் கட்டிட்டார். திருப்பணி முடிஞ்சது. அப்பாடா, ஒரு திருப்பணி முடிஞ்சதுப்பா உட்கார்ந்தாரா. அங்கிருந்து ஒருத்தன் ஹிந்து பத்திரிகையை தூக்கிட்டு ஓடி வர்ற. சாமி, இந்த ஹிந்து பேப்பர், இந்தியா நேஷனல் நியூஸ் பேப்பர், உங்க பேர் வந்திருக்கு சாமி. வாங்கி படிக்கிறார். கிருபானந்த வாரி பெர்ஃபார்ம்டு கும்பாபிஷேகம் அட் வயலூர்னு போட வேண்டியவன் வடலூர்னு போட்டுட்டான். வயலூர் வேற, வடலூர் வேற. விஏ ஒய்ஏ விஏ டிஏ ஒரு இடத்து தானே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வித்தியாசம். வடலூர் வள்ளல் பெருமான் கோயில், ராமலிங்க சுவாமியுடைய கோயில். அங்கேயும் திருப்பணி ஆரம்பிச்சு தடப்பட்டு நிற்குது. ஹிந்து பேப்பருடைய தப்பு பண்ணுவேன், கடவுள் பண்ண வேலை இது. மறுநாள் வடலூர்காரிங்க வந்துட்டாங்க. சாமி, நேற்றுக்கு பேப்பர்ல நீங்க வடலூர்ல கும்பாபிஷேகம் பண்ணதா வந்திருக்கு சாமி. நான் என்னையா பண்றது தப்பு சாமி, அது நடந்துடணும் சாமி. 2 சாமியார்கள் ட்ரை பண்ணாங்க, காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரியவன் நினைச்சார், முடியல. நீங்க வடலூர்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் சாமி. என்னடா இப்பத்தான் ஒரு வேலை முடிஞ்சிச்சு. முருகா, அடுத்த வேலையை கொடுத்துட்டியே. சுமக்கிற மாட்டுக்குத்தான் சுமையை ஏத்து வந்து, தூங்குற மாட்டுக்கு ஏற்ற மாட்டார். சரி, வடலூர் திருப்பணி எடுத்தார். நிறைய பணம் காசு வாங்கி கொடுத்து ஒரு பைசா கூட தான் எடுத்துக்கல. சுத்தமான சன்னியாசி. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இருக்க, பிள்ளை கிடையாது. எல்லாம் திருப்பணிதான். பைசா கிடைச்சா திருப்பணிக்கு. நீங்க கூப்பிட்டு பேச சொல்லி ஒரு 100 வெள்ளி கொடுத்தா திருப்பணிக்கு. எல்லாம் திருப்பணிக்கு. திடீர்னு ஒரு நாள் வெளியில ஒரு மண்டபம், 6000 ரூபாய் பணம் வேணும். அப்ப 6000 ரூபாய் கையில காசு. மண்டபம் கட்டணும், என்ன செய்யலாம்? கழுத்துல ஒரு பெரிய ருத்ராட்சம், அதுக்கு பேரு கௌரி சங்கரன் பேரு. ரெட்ட ருத்ராட்சம், நிறைய தங்கம் வச்சு போடுவாங்க அந்த காலத்தில். கௌரியும் சங்கரனமா 2 ருத்ராட்சம் சேர்ந்து இருக்கும். நேபாளத்தில் அது 5000 ரூபாய் விலை. நான் காசி யாத்திரை போற பொழுதும் கைலாஷ் யாத்திரை போற பொழுதும் நேபாளத்தில் அதை வாங்கியிருக்கேன். 5000 ரூபாய் விலை, 2 ருத்ராட்சம் சேர்ந்து இருக்கும். கௌரி சங்கரன். அது கழுத்தில் போட்டிருப்பார். கையில தங்க சங்கிலி போட்டிருப்பார் வாணியார் சுவாமி. அந்த காலத்துல பிரசங்கியார் சட்டை போட மாட்டார். உடம்பு வேறுபாடு தங்கம், நல்லா பளபளன்னு தெரியும். என்ன மாதிரி ஆளுக்கு தங்கம் போட்டா நல்லாவே தெரியும். ஏன் தெரியுங்கள தங்கம்? அப்ப ஆனா பேச்சு நல்லா இல்லாட்டாலும் தங்கத்தையாவது பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலாம். யோசிச்சார், அப்படியும் எடுத்தார். அடகு கடையில கொண்டு அடகு வச்சு 6000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்துட்டார். முன்னால மண்டபத்தை கட்டி முடிச்சு விட்டார். 1 வருஷம் ஆச்சு. நம்ம நகையெல்லாம் அடமானமா நிற்குது. வழி இல்லை, கையில காசு. யாராவது சொற்பொழிவுக்கு கூப்பிட்டா கொஞ்சம் காசு கிடைக்கும். தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளை நடந்த நிகழ்ச்சி வாரியார் சுவாமி எழுதியிருக்கார். அங்கிருந்து வந்தார். சாமி, நம்ம ஊர்ல வந்து ராத்திரி 8 மணிக்கு பேசணும் சாமி. சரி, சந்தோஷம், பேசினா பைசா கிடைக்கும். திருப்பணிக்கு ஆச்சு. போனா 8 மணிக்கு மழை கொட்டுன்னு கொட்டுது. கொட்டகை பூரா ஒழுக்கம். ஊர்காரனுக்கு ஒழுக்கம் இருக்கோ இல்லையோ, கொட்டகை பூரா மழை ஒழுக்கு, தண்ணி. 10 மணி ஆச்சு. சரிதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. கோயில்காரர் வந்தார். சாமி, என்ன? நம்ம தர்மகர்த்தா வீட்டு ஹால் இருக்கு, பெரிய ஹால், 500 பேர் உட்காரலாம். மக்கள் காத்து கிடக்கிறாங்க, உங்க பிரசங்கம் கேட்கணும். 10 மணிக்கு ஆரம்பிப்பார் சாமி, 12 மணிக்கு முடிஞ்ச சாமி. சரி, போனார், உட்கார்ந்தார். கச்சேரி மாதிரி அருமையா பேசினார். முடிஞ்சது. எழுதுறார். ஒரு பெரிய தாம்பாளம் வந்தது. அதுல பழம் நிறைய இருந்தது. பழம் நிறைய வச்சு கொடுத்தா கொடுக்கிற கவர் இழைச்சு போயிருக்கும். பழம் கொஞ்சமா இருந்தா கொடுக்கிற கவர் தடியா இருக்கும். இப்ப நிறைய பழம் வந்துச்சு. சரிதான், ஏதோ கம்மியாத்தான் இருக்கும்னு நினைச்சேன். வடலூர் பெருமான நினைச்சு கவரை எடுத்து பார்க்கிறேன். 60 100 ரூபாய் நோட்டு, 6000 ரூபாய். எனக்கு யாரும் இப்படி கொடுத்ததில்லை. நான் எவ்வளவு வள்ளல் பெருமானுக்காக அடமானம் வச்சு வாங்கினோ அந்த அசல் ஒரு பேச்சில பகவான் கொடுத்துட்டான். 6000 ரூபாய்.
வட்டியை சேர்த்து கொண்டு போய் கொடுத்து நகையை வாங்கி வித்து அதையும் திருப்பணிக்கே போட்டுட்டார். அதுக்காக சொல்ல வந்தேன். இருங்க, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். வடலூர்ல கும்பாபிஷேகம் பண்ணணும். எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. யாகசாலை ஆரம்பிச்சு முதல் பூஜை முடிஞ்சு போச்சு. அங்க ஆளு என்ன பண்ணாங்க, கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டாங்க. எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு இவர் யாரு? கோர்ட்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப. எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நீ யாரு? நானும் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது. நல்ல குணம் பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி எழுதுவார் ஒரு கதை. அமெரிக்காவுக்கு 1000 நண்டு அனுப்பிச்சாங்களாம். நண்டு அனுப்புனா அந்த பாத்திரத்தை மூடாம வச்சுட்டாங்க. அமெரிக்காவுக்கு போய் பார்த்தா 1000 நண்டு கரெக்டா இருக்கான். அவன் சொன்னா, நான் இந்திய நாட்டு நண்டு கூட யோக்கியமா இருக்குன்னா, நம்மாடு இருந்தா பாருங்க. ஒரு நண்டு அப்படி மேல வருமா, 2வது நண்டு வேகமா போய் அதை வாரி விட்டுருமா, 3வது நண்டு 2வது நண்டை வாரி விட்டுருமா, 4வது நண்டு 3வது நண்டை வாரி விட்டுருமா. நானும் உருப்பட மாட்டேன், உருப்படுறவனையும் விட மாட்டேன். நானும் என் கோயில பார்க்க மாட்டேன், நீ கோயில பார்த்தா உன்னையும் விட மாட்டேன். ஸ்டே வாங்கிட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சீஃப் மினிஸ்டருக்கு பேசுறார். நான் ஆரம்பிச்சுட்டேன், யாகசாலை ஆரம்பிச்சாச்சு, என்ன பண்றது? நீ கோவில் கும்பாபிஷேகத்தை பார்த்துக்கோ, நான் கோர்ட்டை பார்த்துக்கிறேன் அவர். சீஃப் மினிஸ்டர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பரமஞானி. வேலையை விட்டு வந்த பொழுது அரசாங்கத்துக்கார விட்டு டாக்ஸி பிடிச்சு விட்டுட்டு வந்தவர். சொந்தக்காரு கிடையாது, மந்திரி, முதல் மந்திரி. கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி இங்க ஒவ்வொரு கால பூஜையும் முடிச்சு ஒரு வழியா கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டார். அப்பாடா, இப்பதான் நினைப்பு வருதுன்னா, என்ன 3 நாளா சிறுநீர் கிடைக்கல. ஐயா, நம்மளால முடியுமா ஐயா? கும்பாபிஷேகத்தில இருந்த ஈடுபாட்டுல அவசரமான உடம்பு நோய், எப்படியும் சிறுநீர் கழிக்கணும். 3 நாளா சிறுநீர் கழிக்கலன்னு இப்பத்தான் நினைப்பு வருது. போய் சிறுநீர் கழிச்சேன், மட திறந்த வெள்ளமா போகுது. சாமி எழுதுறாருமா. இருங்க, அடுத்த விஷயம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பணம் கொடுத்து காட்டன் குளோஸ். முருகா, ராமலிங்கம் பெருமானே, சமையல் ராமகிருஷ்ண ஐயர் வந்திருக்கிறார். ஐயா, என்ன சமையல் கூலி பாக்கி? ஐயோ, கையில காசு இல்ல, சுத்தம். எவ்வளவு? 6000 ரூபாய். சரி பாப்போம். முருகா, ஒரு காடு வந்திருக்கு. வராசுதார் தஞ்சாவூர்காரர் கீழே இறங்கிட்டார். ஓடி வந்தார் இவர்கிட்ட. சாமி, உங்க அழைப்பு வந்தது, என்னால வர முடியல, மெட்ராஸ் போயிட்டேன், இன்னைக்கு தான் வந்து சேர்ந்தேன், அதான் கும்பாபிஷேக நேரத்துக்கு வர முடியல, தாமதமா வந்துட்டேன். நல்லா இருக்கு சாமி, இந்தாங்க என்னுடைய காணிக்கை. ஒரு செக்கு, பிளாங்க் செக், கையெழுத்த போட்டு கொடுத்துட்டார். எவ்வளவு பணம் வேணுமோ எழுதிக்கிடுங்க. நம்மளுக்கு யாராவது பிளாங்க் செக் கொடுத்தா என்ன செய்வோம்? பேங்க்ல போய் அவனுக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டு 100 ரூபாய் மினிமம் வச்சுட்டு மிச்சத்துக்கு பூரா செக் எழுதி அவனுக்கு ஓட்டாண்டி ஆக்கிடுவோம். அதுமா இல்லையா? சாமி என்ன பண்ணார் தெரியுமா? போய் ராமகிருஷ்ண ஐயர் இங்க வாரும், இந்தாது 6000 ரூபாய் எழுதி கொடுத்து, முருகா, நேரம் இல்லை, முடிக்கிறேன், இனிமே பேசக்கூடாது. வாரியார் சுவாமி அப்படி வாழ்ந்தவர். கடைசி காட்சி, எல்லா ஊருக்கும் போயிட்டு லண்டனுக்கு போனார், சுவிட்சர்லாந்துக்கு வந்தார். வயிறு ஊதி போச்சு. நான் ஒரு 10 வருஷம் பழகியிருக்கேன் சாமியோட. 2 பேரும் பல ஊர்ல பேசி இருக்கிறோம். எனக்கு பல பாட்டுகள் எழுதியும் கொடுத்திருக்கார் சாமி. அவர் பண்ண வேலையில ஒரு பகுதி எனக்கு கொடுத்தார். அப்படியே சேர்ல வச்சு தூக்கிக்கிட்டு வந்தாங்க. பம்பாயில கொண்டாந்து இறக்கியாச்சு. அப்படியே சேர்ல வச்சு தூக்கி மெட்ராஸ் ஃபிளைட்டு பம்பாயில உட்கார்ந்தாச்சு. பக்கத்துல இருந்த அன்பர், சாமி காப்பி எல்லாம் சென்னைக்கு போய் பூஜை முடிச்சுட்டான் காப்பி. பம்பாயில இருந்து ஃபிளைட்டு புறப்பட்டுருச்சு. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, முருகா 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 முருகா. திருப்பதி மலைன்னு அனௌன்ஸ் பண்றேன்.
பிளைட்ல லேசா கீழே இறங்குது. பார்த்தா திருப்பதி தங்க கோபுரம் தெரியும். இதெல்லாம் அங்க பழக்கம். இவர் அப்படி திரும்பி பார்த்தாரா, சன்னல் வழியா திருத்தணி மலை தெரிஞ்சிச்சு. திருப்பதிக்கு பக்கம் திருத்தணி முருகன். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் சாஞ்சாரு முடிச்சு வச்சு. மீனம்பாக்கத்துக்கு வந்து இறக்கினா உடம்பத்தான் இறக்கினாங்க. ஆன்மா அங்கேயே போயிடுச்சு. இந்த எரும மாடு வர்றதுக்கு முன்னாலே உன் மயில் வாகனம் வரணும்னு கேட்டாரு. எவன் எரும மாட்டில தான் வருவான். கார்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். அப்படியே கூட்டிட்டு போயிட்டான். நான் வரலாற்றுல ஒரு பகுதி தான் சொன்னேன். இன்னைக்கு பல பேர் வழிபாடு செய்கிறார்கள் என்றால், பல பேர் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் என்றால், அதற்கு இந்த பெருமக்கள் அத்தனை பேரும் காரணம். சைவம் தழைத்த சிவ தொண்டர்கள். அவர்களை நினைந்து அவர்கள் வழியில் நாம் வாழ வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கை நோக்கம் ஆக நாம் கொள்ள வேண்டும் என்று கூறி